அனைவரையும் தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாக வரவேற்கிறோம். நான் அருள் செல்வம், கோட்ட செயலாளர், பட்டதாரி ஆசிரியர், நாகப்பட்டினம் மாவட்டம். இன்று நமக்கு அறிவியல் பாடத்தில் இயற்பியல் பாடத்தில் வழிகாட்டுவதற்காக திருமதி கலைவாணி அவர்கள், பட்டதாரி ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி குறுக்கச்சி அவர்கள் வழிகாட்ட இசைந்துள்ளார்கள். அவர்களுக்கு எமது நன்றி. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 6th 2 லெசன் ஏற்கனவே பார்த்துருக்கோம். 3rd லெசன் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், மேட்டர் அரவுண்ட் அஸ். ஃபர்ஸ்ட் இதுல என்ன முக்கியமான விஷயம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பருப்பொருள் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பருப்பொருள் மேட்டர் அப்படின்னா என்னன்னா, அதுக்கு 2 பண்புகள் இருக்கும். ஒண்ணு நிறை, எல்லாமே துகள்களால ஆனதுதான். ஈவன் காற்று கூட. காற்றை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அதுக்கும் நிறையும் உண்டு, இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய பண்பும் உண்டு. அது வால்யூம். ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சோம்னா இன்னொரு பொருளை அதே இடத்துல வைக்க முடியாது. அப்ப 3 டைமென்ஷனல் 3 அச்சுகள்லயும் அது என்ன பண்ணோம்னா, அது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைச்சதுன்னா வேற ஒரு பொருளை நம்மளால அந்த இடத்துல வைக்க முடியாது. அதான் பருப்பொருள் அப்படின்னு சொல்றோம். பருப்பொருள்னா 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு நிறை. நிறைனா துகள்களால், எல்லா பொருளுமே துகள்களால ஆனதுதான். இப்ப ஆனா அது வெவ்வேறு வகையான துகள்களாக இருக்கலாம், ஆனா எல்லா பொருளுமே துகள்களால ஆனது. அரிசி, பருப்பு, நம்மளை சுத்தி இருக்கிற சிமெண்ட், செங்கல், இலை, தலை எல்லாமே துகள்களால ஆனதுதான். அப்ப ஒரு பருப்பொருள் அப்படின்னா அதுக்கு 2 பண்புகள் இருக்கும். ஒண்ணு நிறை, இன்னொன்னு இடத்தை அடைத்து கொள்ளக்கூடிய பண்பு. இது 2ம் எதுக்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே பருப்பொருள் அப்படின்னு அர்த்தம். இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இத நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா பருப்பொருள்ல இருக்கக்கூடிய துகள்களை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. அதனுடைய அடிப்படை அழகுனா, இப்ப எப்படி ஒரு வீடு கட்டினா செங்கல்ல திரும்ப திரும்ப வச்சு சிமெண்ட் வச்சு பூசுறோமோ, அப்ப செங்கல் தான் வீட்டினுடைய அடிப்படை அழகு. அதே மாதிரி எல்லா பருப்பொருளினுடைய அடிப்படை அழகும் அணு அப்படின்னு சொல்றாங்க. இத கண்களால நம்ம கண்டிப்பா பார்க்க முடியாது. ரொம்ப மைன்யூட்டா அதனுடைய அமைப்பை சொல்லக்கூடிய ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டனலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், செம், டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2த்தினாலையும் கூட நம்மனால அந்த அணுவினுடைய அமைப்பை கண்ணால நம்ம பார்க்க முடியாது. நம்ம இப்ப அணுவை பத்தி இருக்கிற கொள்கைகள், நிறைய கொள்கைகள் இருக்கு. நம்ம அதை டீட்டெயிலா இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம். அந்த அணுவை பத்தி இருக்கிற எல்லா கொள்கைகளுமே ஆய்வின் அடிப்படையில அசம்ஷன்ஸ் தான். எல்லாமே இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அணு இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அறுதிட்டு யாராலையுமே பார்க்க முடியாது. அப்ப இந்த பருப்பொருளினுடைய இயற்பியல் நிலைனா அது எப்படி இருக்கு, என்ன நிலையில இருக்கு? நமக்கு பொருளினுடைய இயற்பியல் நிலைனா பார்க்கறதுக்கும் தொட்டு உணர்றதுக்கும் அது எப்படியான நிலையில இருக்கு, அதை பார்க்க முடியுமா, அதுக்கு சைஸ் இருக்கா, இல்ல அதை நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா அதோட பிசிக்கல் ஸ்டேட்ஸ் 3 இருக்கு. ஒண்ணு என்னன்னா இது சாலிட், லிக்விட், கேஸ் 3 சொல்றோம். திண்மம், திரவம், வாயு அப்படின்னு சொல்றோம். இந்த திண்மம், திரவம், வாயுன்னு எதை வச்சு நம்ம வேறுபடுத்துறோம் அப்படின்னா, ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப திண்மம், திரவம், வாயு எல்லாமே துகள்களால் ஆனதுன்னு தான் நம்ம சொல்லிட்டோம். ஆனா திடப்பொருள்ல இருக்கக்கூடிய துகள்களுக்கு இடையிலான இடைவெளி, அதாவது ஒரு துகளுக்கும் இன்னொரு துகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப ரொம்ப குறைவு. இது இல்லவே இல்லை அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஆனா திரவத்துல அப்படி கிடையாது. துகள்களுக்கு இடையிலான இடைவெளி கொஞ்சம் அதிகம், வாயுல ரொம்ப அதிகம். அப்ப கம்பேரிட்டிவா இதோடைய பண்புகளை நம்ம பார்த்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாலிட் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பா பர்டிகுலர் ஷேப் இருக்கும், குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். ஏதோ ஒரு வடிவம் பார்த்தா இது இந்த வடிவம்
அப்படின்னு கணிக்கத்தக்க வகையில ஒரு வடிவம் கண்டிப்பா இருக்கும். ஆனா திரவம் வந்து அதுக்கு வடிவம்னா சுயமா அதுக்கு எந்த வடிவமும் கிடையாது. ஆனா அதோட கண்டெய்னர் அது எந்த கொள்கலன்ல இருக்கோ, இப்போ நம்ம ஒரு தண்ணிய எடுத்து ஒரு ஃப்ளாஸ்க்ல ஊத்துனா அந்த ஃப்ளாஸ்கோட வடிவம் தான் அதோட வடிவம். ஒரு குண்டான்ல ஊத்துனோம்னா அந்த குண்டானுக்கு என்ன வடிவமோ அதுதான். பானையில ஊத்துனா பானையோட வடிவம். இதே பாட்டில்ல ஊத்துனோம்னா பாட்டிலினுடைய வடிவம். அப்ப கண்டெய்னர் எந்த கொள்கலன்ல அது இருக்கோ அந்த கொள்கலனினுடைய வடிவம் என்னவோ அதுதான் அந்த திரவத்தினுடைய வடிவம். அடுத்தது வாயு. வாயு அப்படிங்கிறதுக்கு வடிவம் கிடையாது. இப்ப திரவத்துக்கு வந்து வால்யூம், அதாவது பருமன் உண்டு. ஆனா அந்த கொள்கலனினுடைய பருமன் என்னவோ அதுதான் அந்த திரவத்தினுடைய பருமன். ஆனா வாயுவுக்கு ஆஹ் குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. வால்யூமும் அதே மாதிரி எதுல அது இருக்கோ அதனுடைய, இப்ப ஒரு பலூன்ல ஊதுனோம்னா அந்த பலூனுடைய சைஸ் என்னவோ அதுதான் அதனுடைய வால்யூம். அப்ப வாயுவுக்கு வந்து ஆஹ் இப்ப நீங்க வந்து ஒரு சின்ன இடத்துல வாயு போட்டீங்கன்னா அந்த இடத்த அது நிரப்பிடும். அதே பெரிய இடத்துல அதே துகள்களை போட்டீங்கன்னா அந்த இடத்தையும் இது ஆக்குப்பை பண்ணும். அப்ப வந்து அது அது ஏன் அப்படின்னா அது ரெண்டுமே என்னன்னா பாய்மம்னு பேரு. எது ரெண்டுக்கும் அப்படின்னா திரவத்துக்கும் வாயுவுக்கும் என்ன பேருனா பாய்மம், ஃப்ளூயிட் அப்படின்னு பேரு. இது என்ன பண்ணும்னா இதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இல்ல வந்து அணுக்கள் வந்து ஒரு இடத்துல இருக்காது. அது என்ன பண்ணும்னா நகர்ந்துட்டே இருக்கும். கொள்கலனோட சுவர்களை வந்து மோதிட்டே இருக்கும். கொலிஷன் நடந்துட்டே இருக்கும். ஒன்னோட ஒண்ணு மோதிட்டே இருக்கும். அப்ப அது சும்மாவே இருக்காது. அதனாலதான் என்னன்னா ஒரு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சு ஒரு 2 டிராப் இங்க் ஊத்தணும் அப்படின்னா என்ன ஆயிடும்னா நம்ம கலக்கவே வேண்டாம். கொஞ்ச நாழியில அந்த இங்க் வந்து தானா என்ன ஆயிடும்னா இந்த டம்ளர் முழுக்க அந்த தண்ணியில ஸ்ப்ரெட் ஆயிடும். இது காரணம் வந்து அந்த நீர்ல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்ன பண்ணும்னா தொடர்ச்சியாக நகர்ந்துட்டே இருக்கும், பாய்ந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரே பாய்மம். இப்போ ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்டிவா லிக்விட்ஸையும் கேஸஸையும் சேர்த்து கலெக்டிவா ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா அது பேர் ஃப்ளூயிட், அதாவது பாய்மம் அப்படின்னு பேரு. ஆஹ் அப்ப இந்த மாதிரி பண்பு இருக்கிறதுனால அதுக்கு பாய்மம் பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது திடப்பொருள் வந்து அழுத்தத்திற்கு உட்படுமா அப்படின்னா உட்படாது, கம்ப்ரஸ் பண்ண முடியாது. அதே வந்து திரவத்தை ஓரளவு பண்ணலாம், வாயுவை நல்லா பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது இது இன்கம்ப்ரசிபிளா இருக்கும். இது வந்து ஸ்லைட்லி கம்ப்ரசிபிளா இருக்கும். இது வந்து நல்லாவே கம்ப்ரஸ் ஆகும், கம்ப்ரசிபிள். அதுக்கு அடுத்தது துகள்களுக்கு இடையிலான இடைவெளி. துகள்களுக்கு இடையிலான இடைவெளி வந்து திரவத்துல மிக 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 குறைவு. ரொம்ப நெருக்கமா இருக்கும் துகள்கள். ஆனா திரவத்துல திண்மத்தை விட துகள்களுக்கு இடையிலான இடைவெளி வந்து அதிகமா இருக்கும். வாயுவை விட நெருக்கமா இருக்கும். ஆனா திண்மத்தை விட குறைவான அளவுலதான் துகள்கள் நெருக்கமா இருக்கும் திரவத்துல. மிட் பாயிண்ட்ல இருக்கும் திரவத்தினுடைய துகள்கள் இடையிலான இடைவெளி. அதுக்கு அடுத்தது வாயு. வாயுல வந்து துகள்களுக்கு இடையிலான இடைவெளி வந்து ரொம்ப அதிகம். இது எதை கம்பேர் பண்ணும்போது, திரவத்தை கம்பேர் பண்ணும்போது திண்மத்தை கம்பேர் பண்ணும்போது இது இன்டர்மாலிகுலர் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் பொருளை விட கம்மியா இருக்கும், வாயு பொருளை விட அதிகமா இருக்கும். ஆனா வாயுல கேசஸ்ல அந்த அந்த அட்ராக்ஷன் பிட்வீன் டூ மாலிகுல்ஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு அடுத்தது திண்மத்தினுடைய துகள்கள் வந்து ஈஸியா நகராது. ஏன்னா அங்க இருக்கிற அந்த பைண்டிங் ஃபோர்ஸ், அந்த இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அது வந்து என்ன பண்ணாது, ஈஸியா நகராது. திரவத்தினுடைய துகள்கள் வந்து எளிதில் வாயுடைய துகள்களுக்கு இடையிலான இடைவெளி வந்து அதிகமா இருக்கும். அதனுடைய விசையும் அதிகமா இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ணிட்டே இருக்குன்னா ஒன்னோட ஒண்ணு மோதிட்டே இருக்கும். அது ஃப்ரீயா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த கம்ப்ரசபிலிட்டி, அதாவது அந்த சுருங்கும் தன்மை, அழுத்தத்திற்கு உட்படக்கூடிய தன்மை. அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு சிரிஞ்ச் இருக்கும்ல, அதை வந்து கீழே வந்து தக்கையை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அதுல தண்ணி, சாலிட் மெட்டீரியல் ஏதாச்சும் போட்டு, இல்ல
எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல கண்டிப்பா காத்து இருக்கும். காத்து இது மாதிரி அதை இருக்கும்போது காற்றை நம்ம ஈஸியா வந்து அழுத்தத்திற்கு உட்படுத்த முடியும். ஆனா திடப்பொருளையும் திரவத்தையும் ஒரு ஓரளவு திடப்பொருளை சுத்தமா அழுத்த முடியாது, திரவ பொருளை கொஞ்சம் அழுத்த முடியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் அடுத்தது. இந்த ஃப்ளூயிட்னு சொன்னோம் இல்லையா, திரவம் வாயு, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு என்னன்னா விரவுதல், டிஃப்யூஸ் ஆகும். இது என்ன பண்ணும்னா தானாவே நகரும். இதான் நான் சொன்ன மாதிரி இப்ப ஒரு தண்ணி பாட்டில்ல இங்கு போட்டோம்னா தானாவே அது எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஃப்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். தானாவே என்ன பண்ணிடும்னா எல்லா இடத்துலயும் சமமா பரவிடும். அது பேர் தான் டிஃப்யூசன், விரவுதல் அப்படின்னு சொல்றோம். இந்த பண்பு வந்து யாருக்கு இருக்கும்னா திடப்பொருளுக்கு இருக்காது, சாலிட்ஸ்க்கு இருக்காது. ஆனா திரவத்துக்கும் வாயுக்கும் இது கண்டிப்பா இருக்கும். அதுக்கு அடுத்தது, இந்த பருப்பொருளை வந்து நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா பருப்பொருள் வந்து அந்த தூய்மை தன்மையின் அடிப்படையில 2 வகையா பிரிக்கிறோம். தூய பொருள், அடுத்தது கலவை அப்படின்னு சொல்றோம். தூய பொருள் அப்படின்னா எது எது வரும்னா தனிமம், சேர்மம். தனிமம் அப்படின்னா என்னன்னா ஒரே மாதிரியான துகள்களால் ஆனது, அதுதான் வந்து தனிமம் அப்படின்னு சொல்றேன். இது புக்ல இல்ல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். அடுத்தடுத்து ஹையர் கிளாஸ்ல இது வருவோம். ஒரு தனிமம் அப்படின்னா என்னன்னா ஒரே மாதிரியான துகள்களால் ஆனது. ஒரே மாதிரியான துகள்கள்னு எதை வச்சு சொல்றோம்? இப்ப நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு அணு அப்படின்னா 3 விஷயம் அதுல கண்டிப்பா இருக்கும்: எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அப்ப இந்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, அதுதான் என்ன சொல்றோம்னா அணு எண் அப்படின்னு சொல்றோம். இப்ப ஒரே மாதிரியான துகள்கள்னு சொன்னோம் இல்லையா, அப்படின்னா ஒரே ஒரே எண்ணிக்கையிலான எலக்ட்ரான் எண்ணிக்கை கொண்ட துகள்கள் அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். இப்ப எலக்ட்ரான் வந்து ஹைட்ரஜன்ல 1 இருக்கும், ஹீலியம்ல 2 இருக்கும், லித்தியம்ல 3 இருக்கும், போரான்ல 5 இருக்கும், கார்பன்ல 6 இருக்கும், நைட்ரஜன்ல 7 இருக்கும், ஆக்சிஜன்ல 8 இருக்கும், புளூரின்ல 9 இருக்கும். இப்ப இந்த மாதிரி எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்னா அது வந்து தனிமம் அப்படிங்கிறத வகைப்படுத்துறோம். அப்போ ஒரே மாதிரியான ஒரு எண்ணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் தனிமம் அப்படின்னு சொல்றோம். சேர்மம் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமங்களின் வேதியியல் கூடுகை. அதாவது கெமிக்கலா அது என்ன ஆயிருக்கும்னா ஒன்னோட ஒண்ணு பவுண்ட் ஆயிருக்கும், ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கும். கெமிக்கல் பாண்டிங் வந்து இது ரெண்டுக்கும் இடையில இருக்கு. அப்ப மோர் தென் ஒன் எலமெண்ட் வந்து கெமிக்கல் பாண்டிங்ல கம்பைன் ஆயிருந்தா அதுக்கு என்ன பேருன்னா பேரு சேம் லைட் பார்ட்டிகிள்ஸ், ஒரே மாதிரியான பார்ட்டிகிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ஆனது, அதாவது சேம் பார்ட்டிகிள்ஸ் ஆனது. சேர்மம் அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்து உருவாகிறது. அந்த அது வந்து 2ஆவும் இருக்கலாம், 4ஆவும் அது இருக்கலாம். அப்ப தூய பொருள் அப்படின்னா 2 பொருள் தான். ஒண்ணு தனிமம் எலமெண்ட், இன்னொன்னு சேர்மம் காம்பவுண்ட். அடுத்தது கலவை. இந்த உலகத்துல அடுத்து வந்து கலவை அப்படின்னா ஒரு பொருள் வந்து இயற்பியல் ரீதியா அது கலந்திருக்கும், ஆனா வந்து வேதியியல் பிணைப்பு எதுவும் அதுக்கு இடையில இருக்காது. அது பேர் தான் கலவைன்னு சொல்றோம். இப்ப உப்பு தண்ணி சேர்ந்திருக்கிறது. இப்ப நம்ம ஒரு உப்புமா செஞ்சோம்னா அந்த உப்புமால இருக்கிற ரவா எல்லாமே ஒன்னா கலந்துருக்கும். இப்போ ஒரு காய்கறி வாங்கிட்டு வரோம்னா அந்த காய்கறி பையில இருக்கிற நிறைய காய்கறிகள் இருக்கும், வெவ்வேறு காய்கறிகள் இருக்கும். அது எல்லாமே இயற்பியலா ஒன்னா கலந்துருக்கும், ஆனா தனித்தனியா நம்மளால அதை பிரிக்க முடியும். அப்படி தனித்தனியாக அப்படியே அப்சல்யூட்டா பிரிக்கலாம் நம்ம. இப்ப நம்ம வந்து வெங்காயம் தனியா, தக்காளி தனியா, அப்படி அப்சல்யூட்டா நம்மளால பிரிக்க முடியும். அதே சமயம் ஒரு சேர்மத்துல இருக்கக்கூடிய இப்ப H2O இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, நீர் இருக்குன்னா அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு H2O. இப்ப 2 தனிமங்கள் சேர்ந்தது, ஹைட்ரஜனும் ஆக்சிஜன், இந்த 2 தனிமங்கள் சேர்ந்துதான் நீர், அதாவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேர்மத்தை உருவாக்குது. இப்ப இந்த நீரை நம்ம பிரிச்சோம்னா அப்சல்யூட்டா, அதாவது அப்படியே முழுமையாக ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாகவும் பிரிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ஷியோரா நம்மளால முடியாது.
அதுக்கு பேர் தான் என்னன்னா சேர்மம். இதே கலவையில வந்து நம்ம அப்சல்யூட்டா பிரிக்க முடியும். ஏதோ ஒரு மெத்தடாலஜியை பயன்படுத்தி நம்ம வந்து கலவையில இருக்கக்கூடிய பகுதி பொருட்களை பிரிக்க நம்மனால முடியும். இந்த கலவையை வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா ஹோமோஜீனஸ் ஒரு படித்தான கலவை, இன்னொன்னு ஹெட்டிரோஜீனஸ். எப்பவுமே ஹோமோ அப்படின்னா என்னன்னா, இப்ப இங்கிலீஷ்ல கூட நம்ம சொல்லுவாங்க ஹோமோஃபோன் அப்படின்னா என்னன்னா ஒரே மாதிரியான சவுண்ட் வரக்கூடிய, போன்னா சவுண்டுன்னு சொல்லுவாங்க, சவுண்ட் வரக்கூடிய வேர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஹோமோஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஹோமோ அப்படின்னா ஒரே மாதிரி, அப்ப ஹோமோனா இங்க ஒண்ணுன்னு அர்த்தம், ஹெட்டிரோனா எப்பவுமே 2ன்னு அர்த்தம். இப்ப ஹோமோ அப்படின்னா ஒரே இயற்பியல் நிலையில கலவை முழுவதும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சர்க்கரையோ உப்பையோ நம்ம தண்ணியில கரைச்சோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா முழுசா வந்து தண்ணியில கரைஞ்சிரும். எல்லாமே திரவ நிலையிலேயே இருக்கும், லிக்விடாவே இருக்கும். அதுல வந்து சர்க்கரையோ உப்போ கரைஞ்சிருக்குன்றதே நமக்கு தெரியாது. அதே மாதிரி பித்தளையை எடுத்துக்கும். பித்தளை அப்படிங்கிறது வந்து ஒரு கலவை தான், நிறைய உலோகங்களை சேர்த்து செய்யக்கூடிய. அடுத்து வந்து ஹெட்ரோஜீனஸ். ஹெட்ரோனா சொல்லியிருக்கேன் 2 அப்படின்னா, இப்ப ஒரு படித்தான கலவை அப்படின்னா ஒரே இயற்பியல் நிலையில இருக்கும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பையோ ஜீனியோ நம்ம என்ன பண்றோம், தண்ணியில கரைக்கிறோம். அப்ப அங்க உப்பு வந்து திடப்பொருள் தான், ஆனா கூட அந்த கரைசலை பாத்தீங்கன்னா முழுவதுமாக லிக்விட் ஸ்டேட், அதாவது திரவ நிலையில தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி கலவையை வந்து ஹோமோஜீனஸ் மிக்சர் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எதை அப்படின்னா இந்த ஹோமோஜீனஸ் மிக்சருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ட்ரூ சொல்யூஷன், உண்மை கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பலப்படித்தான கலவை. பலப்படித்தான கலவை அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட இயற்பியல் நிலைகள் ஒன்னா சேர்ந்து இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு பலப்படித்தான கலவை. இப்ப வந்து மண்ணையும் தண்ணியும் ஒன்னா கலக்குறோம். எந்த ரேஷியோலையும் அதை என்ன பண்ணாதுன்னா ஒன்னோட ஒண்ணு கலந்துராது. அத தனித்தனியா தான் இருக்கும், தண்ணி தனியா தான் இருக்கும், மண்ணு தனியா தான் இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம ஒன்னால மிக்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்ப மண்ணு வந்து திட நிலைமையில இருக்கும், தண்ணி வந்து திரவ நிலையில இருக்கும். அப்ப பார்த்தோம்னா அது 2 இயற்பியல் நிலைகளை உள்ளடக்கியதாக அந்த கரைசல், அந்த சொல்யூஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னன்னா ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். அப்ப மோர் தென் ஒன் பிசிக்கல் ஸ்டேட் கம்பைன் டுகெதர் இன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட இயற்பியல் நிலைகள் இருந்திருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பலப்படித்தான கலவை. இந்த ட்ரூ சொல்யூஷன் ஏற்கனவே சொன்ன உண்மை கரைசல் ஒரு படித்தான கலவைக்கு இன்னொரு முக்கியமான பண்பும் இருக்கு. இப்ப என்னன்னா அது கலவை முழுவதும், இப்ப சர்க்கரை தண்ணியோ உப்பு தண்ணியோ எந்த இடத்துல நீங்க டேஸ்ட் பண்ணாலும், நடுவுல இருந்து டேஸ்ட் பண்ணாலும், மேல இருந்து டேஸ்ட் பண்ணாலும், அடியில இருந்து டேஸ்ட் பண்ணாலும் உப்பு தான் கிடைக்கும். ஜீனி தண்ணி இனிக்கதான் செய்யும். ஆனா இந்த ஹெட்ரோஜீனஸ் மிக்சர், இப்ப மண்ணு தண்ணியும் கலந்துருச்சுன்னு வைங்களேன், இப்ப நம்ம இந்த ஃபலூடா சாப்பிட்டுருப்போம், அத பாத்தீங்கன்னா லேயர் லேயரா போட்டிருப்பாங்க. ஒரு லேயர்ல வந்து அந்த பப்பாயா அந்த ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பாங்க, அடுத்து சப்ஜா சீடு இருக்கும், ஃப்ரூட்ஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேல சுகர் சிரப் ஊத்திருப்பாங்க. இந்த மாதிரி லேயர் லேயரா இருக்கும். அப்போ ஒரு ஒரு லேயர்லயும் ஒரு ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் ஃபலூடா. ஆனா அது வந்து ஹெட்ரோஜீனஸ் மிக்சர்னு சொல்லலாம். ஆனா இந்த ட்ரூ சொல்யூஷன் உண்மை கரைசல்ல எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியான, இப்ப லெமன் ஜூஸ் குடிக்கிறோம்னா இந்த ஹோல் லெமன் ஜூஸும் ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா ஃபலூடா சாப்பிட்டோம்னா ஒரு ஒரு லேயர்லயும் நமக்கு ஒரு ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். அப்ப கலவை முழுவதும் ஒரே பண்புகளை பெற்றிருந்தா அதுக்கு பேரு ஒரு படித்தான கலவை. கலவை முழுவதும் டெஃபினட்டா சொல்ல முடியாத வெவ்வேறு பண்புகளை பெற்றிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பலப்படித்தான கலவை. இதை வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது எலமெண்ட்னா என்ன, காம்பவுண்ட்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து நான் இதை பிரிக்கணும். ஏன் இதை பிரிக்கணும், பிரிக்கிறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? சில சமயங்கள்ல கலவைகளை பிரிக்க வேண்டாம், நம்மளே சேர்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வந்து பியூர் ஃபார்ம்ல இருந்தா நம்மளால எந்த ஆர்னமெண்ட்ஸுமே செய்ய முடியாது. ஸோ என்ன பண்ணுவோம், அது கூட காப்பரை சேர்த்தா மட்டும்தான் நம்மளால ஆபரணங்கள் செய்ய முடியும். ஏன்னா அது வந்து பியூர் கோல்டு வந்து உடையக்கூடிய தன்மையுடையது. அதனால காப்பரை சேர்ப்போம். அப்ப நம்மளே வந்து கலவையா மாத்துறோம். எதை, கோல்ட காப்பர் தங்கம் கலவையா மாத்துறோம். அதான் வந்து 24 கேரட்னா 22 பங்கு தங்கம் 2 பங்கு காப்பர் சேர்க்கும்.
அது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன பண்றோம்னா ஆர்னமெண்ட் செய்யறோம். சில கலவைகளை பிரிக்க வேணாம், சில கலவைகளை பிரிச்சாதான் நமக்கு நல்லது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மண்ணுல வந்து நிறைய மெட்டல்ஸ் வெட்டி எடுக்கிறோம், கோல்டே எடுக்கிறோம்னு வைங்க. கோல்டை எடுக்கும்போது அப்படியே கோல்டு கோல்டா பிஸ்கெட்டா எங்கேயுமே கிடைக்காது நமக்கு. அது வந்து ஒரு சேர்ம நிலையில ஒரு கலவையா தான் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே நம்மளால பயன்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா அதுல இருக்கிற தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு வெறும் கோல்டை மட்டும் நம்ம செப்பரேட் அவுட் பண்றோம். அப்ப சில கலவைகளை பிரிக்கணும், சில கலவைகள் பிரிக்க வேண்டாம். ஆனா பிரிக்கிற கலவைகளை எப்படி எல்லாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஆஹ் இந்த கலவைகளை எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறதுல அதை பத்தி பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வடிகட்டுதல், அதாவது ஃபில்ட்ரேஷன். இந்த வடிகட்டுதல் அப்படின்னா என்னன்னா, ஒரு கரையாத ஒரு பொருள் இருக்கும், ஒரு திரவம் இருக்கும், திரவத்தில் கரையாத ஒரு பொருள் இருக்கும். இது ரெண்டையும் என்ன பண்ணலாம்னா வடிகட்டி பிரிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டீ போடுறோம், டீல டீ தூள் கரையாது, ஆனா ஜீனி கரைஞ்சிடும். இப்ப இந்த கரையாத டீ தூளை என்ன பண்றோம், நம்ம வடிகட்டி வச்சு வடிகட்டுறோம். அப்ப அந்த செடிமெண்ட்ஸ், அந்த மேல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து மேல தங்கிடும், கீழே வந்து அந்த தேவை நம்ம திரவம் வந்து கீழே வடிகட்டி வழியா கீழே வந்துடும். இந்த ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது எதை அடிப்படையா வச்சதுன்னா, ரெண்டு கலவையில கலந்திருக்கக்கூடிய துகள்களுடைய அளவு. இப்ப நம்ம சல்லடையே வந்து ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு சல்லடை வச்சிருக்கோம். ரவா சல்லடை, மாவு சல்லடை, கோதுமை சல்லடை, இந்த மாதிரி நம்ம வித்தியாசமா வச்சிருக்கோம். இப்ப ரவா சல்லடையில வந்து மாவு போட்டு யாரும் சலிக்க மாட்டாங்க, ஏன்னா அதோட துகள் அளவு வேற, ரவா சலிக்கிறதுக்கு வந்து வேற மாதிரி துகள் அளவு இருக்கும். இதே மாவு சல்லடை ரொம்ப நைஸ் கண்ணா இருக்கும். அப்ப அந்த மாதிரி துகள்களுடைய அளவு வித்தியாசத்துல வந்து இந்த வடிகட்டுதல் அப்படிங்கிறது வந்து நடக்குது. ரெண்டு வெவ்வேறு துகள் அளவு கொண்ட பொருட்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கும் போது அப்ப வந்து அதை நம்ம வந்து இப்ப அரிசி உப்புமா கிண்டுறதுக்கு நம்ம அரிசியை உடைப்போம், அப்ப அதுல வந்து மாவு இருக்கும். சில பொருள் ஒரு போர்ஷன் வந்து ரொம்ப மாவா நுணுங்கிடும், சில போர்ஷன் நொய்யா இருக்கும். இப்ப இந்த நொய்யை வந்து சில பேர் சலிச்சுட்டு தான் போடுவாங்க, ஏன்னா குழன்னு வந்துடும், பொல பொலன்னு வராதுன்றதுக்காக. அப்ப என்ன பண்ணுவோம், மாவு சல்லடை வச்சு சலிச்சிருவோம், ஏன்னா மாவு கீழே இறங்கிடும், அந்த நொய் வந்து மேலேயே தங்கிடும் நமக்கு. அப்ப அந்த மாதிரி அது பேர் வந்து வடிகட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது சீவிங், வடிகட்டுறதுனா ஃபில்ட்ரேஷன். அதுக்கு அடுத்தது சலித்தல், சீவ். நம்ம சல்லடைக்கு வந்து இங்கிலீஷ்ல சீவ் பேர் சீவிங். சீவிங் அப்படின்னா என்னன்னா, இதுவும் அதே சேம் கான்செப்ட் தான். அந்த வடிகட்டுதல்ல வந்து ஒண்ணு லிக்விடா இருக்கும், இன்னொன்னு வந்து சாலிடா இருக்கும். ஒண்ணு திண்மமாகவும் இன்னொன்னு வந்து திரவமாகவும் இருந்ததுன்னா அது வடிகட்டுதல்னு சொல்லிடுறோம். இதே சலித்தல்ல ரெண்டு திடப்பொருள் ஒன்னா கலந்துரும், ஆனா வேற வேற சைஸ். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு வந்து சலித்தல் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா அடுத்தது சலித்தல். அதுக்கு அடுத்தது கடைதல். கடைதல்னா சேர்னிங். இப்ப நம்ம தயிர் கடைவோம். தயிர் ஏன் கடையிறோம் அப்படின்னா, தயிர் கடையில அப்படின்னா அது தண்ணியில திப்பி திப்பியா இருக்கும். அப்ப நம்ம கடைஞ்சிட்டோம்னா அந்த வெண்ணெய் வந்து வந்துடும், ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் ஒரே கன்சிஸ்டன்சில இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தயிர் கடையிறோம், இந்த மத்து வச்சு கடைவாங்க. அதுக்கு அடுத்தது இதுல வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, மேலும் அறிவு உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வாஷிங் மிஷின்ல போடுறோம் இல்லையா, இந்த வாஷிங் மிஷின்ல வந்து அது எப்பவுமே ரெண்டு ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை, அதுதான் என்ன பண்ணுதுன்னா இந்த வாஷிங் மிஷின்ல நீரை வந்து அந்த துணிகள்ல இருந்து அகற்றுறதுக்கு ட்ரம் வந்து ரொம்ப வேகமா சுத்தும். இப்ப நம்ம ரொம்ப வேகமா சுத்தும் போது நிறை அதிகம் உள்ள, எடை அதிகம் உள்ள பொருள் வந்து தூரமா போய் விழுந்துரும். இதே வந்து சாரி, எடை குறைவான பொருள், இப்ப நம்ம தூத்தும் போது லேசா இருக்கிற பொருள் தூரமா பறந்துடும், அதே எடை குறைவா இருக்கிற பொருள் வந்து கீழவே இருந்துடும். இப்ப துணி வந்து எடை அதிகமா இருக்கக்கூடியது அப்படியே இருக்கும், ஆனா அந்த நீர் வந்து எடை குறைவா இருக்கும். சோ என்ன பண்ணும், சுத்தும் போது அது தூரமா போயிடும். அப்ப அந்த இது கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கிற எந்திரத்துல என்ன ஃபோர்ஸ் பயன்படுதுன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை. அதுக்கு அடுத்தது கதிரடித்தல், த்ரெஷிங்.
இப்ப இது வந்து என்னன்னா, ஒரு தானியம் வந்து செடியில முளைக்கும் போது அது தண்டு பகுதியில இருந்து தானியத்தை பிரித்தெடுக்கிறது. அப்ப என்ன பண்ணுவோம், கீழே இப்ப நெல் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, கதிர் அடிப்பறதுன்னு சொல்லுவோம். இப்ப எல்லாம் அது இல்லாம போச்சு. முன்னாடி ஆனா சொல்லுவோம். இப்ப மெஷின் வந்து எல்லாத்தையும் வைக்கல் தனியா, நெல்லு தனியா எல்லாத்தையும் செப்பரேட்டா பிரிச்சு குடுத்துருது. சாக்கு பையில வரைக்கும் கட்டி குடுத்துருது. ஆனா அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, நெல் கதிர் கையால அறுத்து அந்த நெல்லை என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க, ஒரு கல்லுல வச்சு கட்டி அடிப்பாங்க. அப்ப நெல்லு உதிர்ந்துரும், அந்த வைக்கோல் மட்டும் தனியா வந்துரும். இப்ப வந்து அந்த நடைமுறை இல்ல. ஆஹ் ஆனா முன்னாடியே இது இருந்துச்சு. அதான் கதிர் அடித்தல். அப்ப தானியங்களை அதனுடைய தண்டு பகுதியில இருந்து பிரிச்சு எடுக்கிறது தான் வந்து த்ரெஷிங் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமால, உமி அப்படிய பத்தி கொடுத்திருக்காங்க. எல்லா விதைகளையுமே பாதுகாக்கிறதுக்கு மேல ஒரு லேயர். அதே மாதிரி நெல்லினுடைய அந்த விதையை பாதுகாக்கிறதுக்கு மேல இருக்கிற அந்த கோட்டிங், அந்த லேயருக்கு பேர் தான் உமி அப்படின்னு சொல்றாங்க, தவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அந்த உமி வந்து என்ன பண்ணுவோம்னா நிறைய விதத்துல பயன்படும். இப்ப ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்லாம் வரும். ஏன்னா அந்த உமியில இருந்து இல்ல எண்ணெய் தயாரிக்கிற ரைஸ் பிரான் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி தயாரிக்கிறாங்களா, அது எந்த அளவுக்கு உண்மை அதெல்லாம் தெரியல. ஆனா அப்படி வருது, ஆயில் நிறைய இருக்கு. இந்த கடினமான பகுதிக்கு தான் என்ன பேருன்னா உமி அப்படின்னு பேரு. ஆஹ் இது வந்து அரிசி வந்து சின்னதுல இருந்து பெருசா ஆகுற வரைக்கும், அது வளர்ற வரைக்கும் பாதுகாக்கிறதுக்காக இருக்குது. இயற்கையில உருவாகக்கூடிய ஒரு பொருள். இது வந்து என்னன்னா கட்டுமான பொருளா பயன்படுது, உரமா பயன்படுது. அடுத்தது வந்து மின்காப்பு பொருளா பயன்படுது. மின்காப்பு பொருள்னா இன்சுலேட்டர்ஸா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கைகளால் தெரிந்தெடுத்தல். கைகளால் தெரிந்தெடுத்தல்னா ஹேண்ட் பிக்கிங், கையாலே எடுத்துறது. நான் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்கறி வாங்கிட்டு வருவோம்னா முள்ளங்கி தனியா, கேரட் தனியா நம்மளே பொறுக்கி எடுத்துடலாம். ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும் நம்மளால அதை. சோ அந்த மாதிரி எடுக்கிறது கைகளால் தெரிந்தெடுத்தல். அடுத்தது காந்த பிரிப்பு முறை, மேக்னெட்டிக் செப்பரேஷன். இப்ப காந்த பிரிப்பு முறைனா இத வந்து எதை காந்த தன்மையுள்ள பொருட்களை வந்து காந்த தன்மையற்ற பொருட்கள்ல இருந்து பிரிக்கிறதுக்கு இந்த காந்த பிரிப்பு முறை வந்து பயனுள்ளதா இருக்கும். இப்ப வந்து ஒரு இதுல இரும்பு தூள் மிக்ஸ் ஆயிட்டுன்னா அப்ப நம்ம வந்து காந்தத்தை வச்சு எடுக்கும்போது இரும்பு தூள் மட்டும் தனியா வந்துடும், மிச்ச பொருளை வந்து நம்ம செப்பரேட் அவுட் பண்ண முடியும். அப்ப காந்த பிரிப்பு முறை எதுக்கு பயன்படுது, ஆஹ் காந்த தன்மையில மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து பிரிக்கிறதுக்கு இந்த காந்த பிரிப்பு முறை வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆஹ் அடுத்தது படிய வைத்தல் அல்லது வண்டல் படிவாக்கம், செடிமெண்டேஷன். செடிமெண்ட்னா அடியில தங்கிடுறது, அது பேர் தான், அடியில தங்கிடுறது பேர் தான் செடிமெண்ட்னு பேரு. ஒரு தண்ணியும் மண்ணும் கலந்துருச்சு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிட்டோம்னா, இப்ப நம்ம இந்த வாய்க்கால்லாம் தெரியும், வாய்க்கால்ல இறங்கி யாராவது நடந்து போயிருந்தாங்கன்னா அந்த குளன்னு ஒரு மாதிரி குழம்பி இருக்கும் தண்ணி. இப்ப இந்த குளத்துல கூட தெரியும், சில பேர் நிறைய பசங்க வந்து குளிச்சுட்டு மேல இருந்து குதிச்சுட்டு இருக்கும்போது தண்ணி வந்து கொலன்னு இருக்கும். அதே கொஞ்சம் யாருமே யூஸ் பண்ணல, ஒரு மதியம் ஒரு நேரம் அப்படின்னா அப்ப வந்து யாரும் குளிச்சிருக்க மாட்டாங்க, யாரும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப அது செட்டில் ஆகி அடியில போயிடும். அப்ப அது மாதிரி செடிமெண்டேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு கரையாத பொருள், இதான் ரொம்ப முக்கியம். ஒரு கரையாத பொருளும் ஒரு திரவமும், திரவத்துல கரையாத ஒரு பொருளை அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு தான் இந்த செடிமெண்டேஷன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு அடுத்தது இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸ். கரையாத பொருள்னா ஒரு இதுல வந்து இன்சாலிபிள்னா சாலிபிள் அப்படின்னா கரையக்கூடியது, இன்சாலிபிள்னா கரையாது. அப்ப இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸ ஒரு லிக்விட்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுற மெத்தட் தான் வந்து செடிமெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது தெளிய வைத்து இருத்தல். தெளிய வைத்து இருத்தலும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான், டீகான்டேஷன். அதாவது செடிமெண்டேஷனும் டீகான்டேஷனும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், இது ரெண்டும் வேற வேற இல்லை. அடுத்தது கலங்கனான நீரிலிருந்து சேரை நீக்குதல், செப்பரேட்டிங் மட்டை வந்து என்ன பண்றோம், சேரை வந்து தண்ணியில இருந்து பிரிக்கிறோம். பிரிக்கும் போது கொஞ்ச நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிட்டோம்னா அடியில செட்டில் ஆயிடும். அப்ப என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி ஒரு ராடு வச்சு அந்த வாட்டரை வந்து இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா தண்ணி வந்து கீழே இறங்கிடும், மிச்சம் கரையாத பொருளை வந்து நம்ம தனியா அடியில பிரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபில்ட்ரேஷன், வடிகட்டுதல். ஃபில்ட்ரேஷனும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான்.
ஒரு திடப்பொருளும் ஒரு திரவ பொருளும் ஒன்னா கலந்திருக்கும் போது இந்த திடப்பொருள் இந்த சாலிட் மெட்டீரியல் இன்சாலிபிளா இருக்கும்போது இந்த ஃபில்ட்ரேஷன்ன்ற மெத்தட் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. இது வந்து எப்படி ஃபனல்ல வந்து ஃபில்டர் பேப்பரை மடிச்சு எப்படி வைக்கணும்ன்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதை வந்து அப்படி இந்த மெத்தட்ல நம்ம ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வீழ்படிவு அப்படின்னா பிரிசிபிடேட்னு அர்த்தம். இந்த ஃபில்டர் பேப்பர்லயே தங்கிடுது இல்லையா ஒரு கரையாத பகுதி, அது பேர் தான் வீழ்படிவு, பிரிசிபிடேட் அப்படின்னு பேரு. எப்பவுமே பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆனதா என்ன ஆயிடும்னா, ஏன் அதை வீழ்படிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டெஸ்ட் டியூப்ல ஏதோ ஒரு ரியாக்ஷன் பண்றோம்னா ஒரு பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த சாலிடா இருக்கக்கூடிய வந்து அடியில போய் தங்கிடும், லிக்விட் வந்து மேல நிற்கும். ஸோ அதனாலதான் அதை என்னன்னா வீழ்படிவு அப்படின்னு சொல்றாங்க, கீழே போய் படிஞ்சிடுறதுனால. அடுத்தது மேலும் அறிவோம்ல வந்து இப்போ வந்து ஒரே மெத்தடை யூஸ் பண்ணி சில கரைசலை பிரிக்க முடியாது, கலவையை பிரிக்க முடியாது. அப்ப நிறைய மெத்தட்ஸை கம்பைண்டா மோர் தென் ஒன் மெத்தட்ஸ் வந்து கம்பைண்டா என்ன பண்ண யூஸ் பண்ணி சில கலவைகளை நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபுட் அடல்ட்ரேஷன், உணவு கலப்படம்னு சொல்லியிருக்காங்க. இந்த உணவு கலப்படம் அப்படின்னா என்னன்னா, இப்போ உணவு பொருள்ல நம்ம ஹெல்த்துக்கு ஆகாத, அப்படி இல்லைன்னா தேவையில்லாத, இப்ப நம்ம வந்து கண்டென்ட் ஆஃப் த பேக்கெட்னு ஒரு பேக்கெட்லயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பொருள் விற்கிறாங்கன்னா அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படி வெளிப்படையாக அறிவிக்கப்படாத, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை அதுல கலந்துருந்தாங்க அப்படின்னா, சாப்பிடக்கூடிய ஒரு பொருள்ல எடிபிள் ப்ராடக்ட்ல நான் எடிபிள் ப்ராடக்ட கலந்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, உணவு கலப்படம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தெரியாம நடக்கலாம், இல்ல வந்து லாப நோக்கத்திற்காக நடக்கலாம், எந்த காரணத்துக்காக வேணாலும் அது நடக்கலாம். அடுத்தது இது ஆர்ஓ பத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப ஆர்ஓனா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், எதிர் சவ்வூடு பரவல். சவ்வூடு பரவல்னா என்னன்னா, எப்பவுமே ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு சால்வெண்ட், ஒரு சொல்யூட், ஒரு கரை பொருள், ஒரு கரைப்பான், இது ரெண்டும் கலந்ததுதான் கரைசல். இப்ப இந்த கரைசலில் உள்ள கரைப்பான் மூலக்கூறுகள் அடர்த்தி குறைந்த இடத்துல இருந்து அடர்த்தி அதிகமான இடத்துல இருந்து அடர்த்தி குறைந்த இடத்தை நோக்கி நகர்றதுக்கு பேர் தான் சவ்வூடு பரவல். இப்ப எதிர் சவ்வூடு பரவல், இப்ப நம்ம வீட்டுல என்ன நடக்குது, இங்க வந்து உப்பு வந்து தண்ணியில கரைஞ்சிருக்கு. ஆக்சுவலா என்ன நடக்கணும், நிறைய தண்ணி இன்லெட்ல உள்ளார வந்திருக்கணும், ஆனா அப்படி நடக்கல. என்ன நடக்குது, உப்பை வந்து தனியா பிரிச்சுட்டு கரைப்பான் மூலக்கூறை தனியா பிரிக்கிறோம். அப்ப அடர்த்தி குறைவான இடத்தை நோக்கி கரைப்பான் மூலக்கூறுகளை தள்ளும். அதான் வந்து எதிர் சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்றோம். அப்ப கரைப்பான்னா இங்க நீர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து உப்பை நீக்குவதற்காக இங்க வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி மேலும் அறிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க. இதோட நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த லெசன் வந்து தாவர உலகம். இப்ப நான் சின்ன ரீகேப் கொடுத்துறேன். நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள்ல பருப்பொருள்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம், ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆடிபிளா இல்லைன்னு சார் சொன்னதா இருக்காங்க. பருப்பொருள்னா என்ன பார்த்தோம்னா, ஒரு பொருள் வந்து ரெண்டு பண்பு இருந்தா அது பருப்பொருள்னு சொன்னோம். மேட்டர்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒண்ணு மாஸ் இருக்கணும், நிறை இருக்கணும். அதுக்கு அடுத்தது இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய பண்பு. எல்லா பொருளுமே இடத்தை அடைச்சுக்கும், காத்து கூட இடத்தை அடைச்சுக்கும். காத்து கூட இல்லாத இடத்துல நம்ம வேக்கம், வெற்றிடம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு பருப்பொருள் மேட்டர் அப்படின்னா ரெண்டு பண்பு கட்டாயமா இருக்கும், ஒண்ணு நிறை, இன்னொன்னு இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடிய பண்பு, வால்யூம் அப்படிலாம் பருமன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் பருப்பொருள்னு சொல்றோம். இந்த பருப்பொருளை அதனுடைய இயற்பியல் நிலையின் அடிப்படையில் பாக்குறதுக்கு அது எப்படி இருக்கு, தொட்டு உணர்றதுக்கு எப்படி இருக்கு, அந்த நிலையில அடிப்படையில் மூணா பிரிக்கிறோம். அது என்ன, திண்மம், திரவம், வாயு, சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது இந்த பருப்பொருளை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு தூய பொருள், இன்னொன்னு கலவை. தூய பொருள்ல தனிமம் சேர்மம் மட்டும்தான் வரும். தனிமம்னா எலமெண்ட், சேர்மம்னா காம்பவுண்ட்.
சேம் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னால இருந்தது அப்படின்னா அது பேரு எலமெண்ட். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்ல, அதாவது ஒரு மோர் தென் ஒன் எலமெண்ட் கெமிக்கல் பாண்டிங்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது கலவை. கலவை ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்னு ஹோமோஜீனஸ் மிக்சர், இன்னொன்னு ஹெட்ரோஜீனஸ் மிக்சர். ஹோமோஜீனஸ் மிக்சர்னா ஒரே பிசிக்கல் ஸ்டேட்ல இருக்கும். ஹெட்ரோஜீனஸ் மிக்சர்னா மோர் தென் ஒன் பிசிக்கல் ஸ்டேட் கம்பைன் ஆயிருக்கும். அதான் ஹெட்ரோஜீனஸ் மிக்சர்னு சொல்றோம். இந்த கலவைகளை எப்படிலாம் பிரிக்கலான்னு பத்தி பார்த்தோம். இதுல வந்து முக்கியமா வந்து எதுனா துகள்களின் அளவின் அடிப்படையில தான் என்ன பண்றோம்னா இந்த பொருட்களை வந்து நம்ம பிரிக்கிறோம். இன்னும் கெமிஸ்ட்ரியில வந்து நம்ம ஹையர் கிளாஸ்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கெமிக் அந்த ஒன்னோட ஒண்ணு இது வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பொருளை கூட எப்படி பிரிக்கிறது, அப்ப கொதிநிலை வேறுபாட்டை வச்சு எப்படி பிரிக்கிறது, ஆவியாகிற தன்மையை வச்சு எப்படி பிரிக்கிறதுன்றதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல நம்ம கொடுத்துருக்கிறது மேக்சிமம் வந்து அந்த திடநிலையில சாலிட் பார்ட்டிகிள்ஸ் கலந்து இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி பிரிக்கிறதுன்றது மட்டும் தான் 6th பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தாவர உலகம். இந்த நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா இப்ப ஒரு பாடத்தை ஆரம்ப பகுதியிலே என்ன இருக்கும்னா கற்றல் நோக்கங்கள்னு இருக்கும். இப்ப நம்மளோட அப்ஜெக்டிவே என்னன்னா ஒரு புக்கோட அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த எல்ஓவை கொண்டு போய் பையனுக்கு சேர்க்கறது தான் வந்து அப்ஜெக்டிவ். அப்ப நமக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்கும்னா எல்ஓ பேஸ்டு கொஸ்டின்ஸா தான் இருக்கும். இப்ப இங்க இருக்கக்கூடிய கற்றலின் நோக்கத்தை ஏதோ ஒன்றை அடிப்படையாக வச்சுதான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்க படிக்கும்போது ஒரு பாயிண்ட படிச்சீங்கன்னா அதுக்கு ரெலவெண்டா என்ன லேர்னிங் அவுட்கம் இங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றத யோசிச்சு அதுல என்ன கொஸ்டின் வரலாம் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்க படிங்க. நீங்க வந்து எல்லாத்தையுமே ஹின்ஸா எடுத்துக்குங்க. நான் வந்து எப்படின்னா லைன் பை லைன் வந்து படிச்சுட்டு அதுல என்ன வந்து டேட்டா இருக்கோ அதை எடுத்து எழுதிப்பேன். எது ஆன்சரா வரலாமோ எது கீவேர்டா இருக்கோ அதை வந்து வேற கலர் பேனா வச்சு எழுதிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கலர் பேனா வாங்கி வச்சுப்பேன். அந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி எழுதி அப்படிதான் நோட்ஸ் எடுத்து நான் படிச்சேன். அதே மாதிரி நீங்களும் படிங்க. இது வந்து ரொம்ப சிரமமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க கொஸ்டின்ஸ் வந்து எல்ஓ பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த தாவர உலகம். ஒரு தாவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 2 பார்ட் இருக்கும். ஒண்ணு வேர் தொகுப்பு, அதாவது மண்ணுக்கு அடியில இருக்கக்கூடிய வேர் தொகுப்பு ரூட் சிஸ்டம். மண்ணுக்கு மேல இருக்கக்கூடிய தண்டு தொகுப்பு ஷூட் சிஸ்டம். இப்ப ஒரு தாவரம்னா 2 பகுதியா தான் பிரிக்கிறாங்க. ஒண்ணு ரூட் சிஸ்டம், இன்னொன்னு ஷூட் சிஸ்டம். ஒண்ணு வேர் தொகுப்பு, இன்னொன்னு தண்டு தொகுப்பு. இந்த தாவரத்தினுடைய வேர் தொகுப்புல என்னெல்லாம் இருக்கும்? வேர் தொகுப்புல வேற ஒண்ணும் இருக்காது, ரூட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது தண்டு தொகுப்புலதான் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். இலை, லீஃபு, தண்டுனா ஷூட்டு, வேர்னா ரூட்டு, அப்புறம் ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் சேர்ந்ததுதான் தாவரம். இந்த தண்டு தொகுப்புல இலை, தண்டு, மலர்கள், காய், கனி எல்லாமே வந்து இந்த தண்டு தொகுப்புலதான் இடம்பெறும். அப்போ ஒரு தாவரத்தினுடைய பகுதியில 2 பகுதி தான். ஒண்ணு வந்து ரூட் சிஸ்டம், இன்னொன்னு ஷூட் சிஸ்டம். மண்ணுக்கு அடியில இருந்தா வேர் தொகுப்பு, மண்ணுக்கு மேல இருந்தா தண்டு தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. வேர் அப்படிங்கிறது இத இத புடிச்சுக்கிட்டுதான் இந்த தாவரமானது மண்ணில் நிலை பெற்று நிற்குது. சோ நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு உறுப்பு இந்த வேர் அப்படிங்கிறது. மண்ணில் இருந்து நீரை உறிஞ்சி தாவரத்துக்கு கொடுக்கறதுதான் இதோட வேலை. வாட்டர் சக் பண்றதுதான் இதோட வேலை. வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வேரோட முக்கியமான வேலை. அடுத்து இப்ப இத வந்து ஒரு மெயின் வேர் மட்டும் இருந்து இதை செய்ய முடியாது. அப்ப வேர் தூவிகள், ஒரு வேர்னு எடுத்தோம்னா அதுக்கு சைட்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்துதான் என்ன பண்ணுதுன்னா நீரை வந்து என்ன பண்ணுது, உறிஞ்சுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்திருக்காங்க. வேர்கள் நேர் புவி நாட்டம் உடையவை. பாசிட்டிவ் கரெக்டா இருக்கீங்க. நேர் புவி நாட்டம்னா கீழ் நோக்கிதான் அது வளரும், மேல என்ன பண்ணாதுன்னா
வளராது. ஜியோட்ரோபிசம்னு பேர் இருக்கு இங்கிலீஷ்ல. ஜியோட்ரோபிசம்னா கீழ் நோக்கி தான் அது வளரும். ஒரு நாளும் மேல் நோக்கி அது வளரவே வளராது. ஆனா ஒரு வேர் இருக்கு, அது மேல் நோக்கியும் வளரும். அவிசின்யா, நம்ம மேங்க்ரூவ்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த அலையாத்தி காடுகள்னு சொல்லுவீங்க. அதுக்கு அந்த தாவரத்தினுடைய பேர் அவிசினியா. இந்த அவிசினியாவினுடைய வேர்கள் மேல் நோக்கி வளரும். இதுக்கு பேரே வந்து ஆஹ் சுவாச வேர்கள், ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் அப்படின்னு பேர் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப சலைன் வாட்டர்ல அது வளர்றதுனால அதுக்கு ஆக்சிஜன் வந்து அவ்வளவு கிடைக்காது. சோ அதோட அந்த சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை எடுத்துக்கிறதுக்காக இந்த வேர்கள் என்ன பண்ணும்னா மேல் நோக்கி வளரும். சுவாச வேர்கள் அப்படின்னு பேரு. இது வந்து இந்த 7th வருது, மாற்றுருக்கள் அப்படின்னு சொல்லி வருது. இருந்தாலும் இந்த இடத்துல சொன்னா கரெக்டா இருக்கும்னு ஞாபகம் வச்சு நான் சொன்னேன். இப்ப இந்த வேர்கள் வந்து நேர்புவி நாட்டம், பாசிட்டிவ் ஜியோட்ரோபிசம் அப்படின்னா மண்ணை நோக்கி வளரும், மேல் நோக்கி வளராது அப்படின்னு அர்த்தம். இப்ப நீர் வந்து அதே மாதிரி பாசிட்டிவ் ஹைட்ரோட்ரோபிசம். ஹைட்ரோட்ரோபிசம்னா தண்ணீரை நோக்கி வளரும், ஆனா தண்டு மேல் நோக்கி மட்டும்தான் வளரும். அப்ப போட்டோட்ரோபிசம் போடும். போட்டோனா லைட், வெளிச்சத்தை நோக்கி மட்டும்தான் இந்த தண்டு பகுதியானது மேல் நோக்கி சூரியனை நோக்கி தான் வளரும். அதான் வந்து நாட்டம், புவி நாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த வேர் தொகுப்பு 2 வகை. ஒன்னு டேப் ரூட், இன்னொன்னு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். டேப் ரூட்னா ஆணி வேர் தொகுப்பு, இன்னொன்னு சல்லி வேர் தொகுப்பு. இந்த ஒரு விதையிலையும் வந்து முளை குருத்து, முளை வேர்னு 2 பகுதிகள் இருக்கும். இந்த முளை குருத்து அப்படின்னா அதுல இருந்து இலை வரும், முளை வேர்னா அதுல இருந்து வேர் வரும். அப்ப இந்த வேர் வரக்கூடிய பகுதியில இருந்து ஒரே ஒரு மெயின் வேர் வந்தது அப்படின்னா இந்த சல்லி வேர் தொகுப்பை நான் படிக்கும்போது வேற்றிட வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இத சல்லி வேர் தொகுப்பை. ஏன் அப்படின்னா முளை வேர்ல இருந்து மட்டும்தான் வேர் வந்துச்சுன்னா அது பேரு தான் ஆணிவேர், டேப் ரூட். ஆனா முளைவேர் ஸ்ப்ரவுட்ல இருந்து மட்டும் வந்துச்சுன்னா அது பேரு ஆணிவேர். அதே எங்க இருந்து வேணா, இப்ப நம்ம ஒரு செம்பருத்தியை வெட்டி வச்சோம்னா, ஒரு தண்டை வெட்டி வச்சா கூட அதுல இருந்து என்னன்னா புது செம்பருத்தி கண்ணு வந்து வந்துடும். அதுக்கு விதை தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்ப அந்த மாதிரி எங்கிருந்து வேண்டுமானாலும் வேர் வந்தது அப்படின்னா அது பேர் என்னன்னா வேற்றிட வேர் தொகுப்பு, அப்படி இல்லைன்னா சல்லி வேர் தொகுப்பு, ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆணி வேர்ல வந்து ஒரு மெயின் வேர் இருக்கும், அதுக்கு கிளைகள், அதுல இருந்து 2ஆம் நிலை வேர், 3ஆம் நிலை வேர் அப்படின்னு சொல்லி வரும். அது பேர் தான் ஆணி வேர் தொகுப்பு. அதுக்கு அடுத்தது இது வந்து எதுல இருக்குன்னா ஒருவித்திலை தாவரங்கள் இருவித்திலை தாவரங்கள்ல இது மேக்சிமம் இருக்கும். மரமா இருக்கிற மேக்சிமம் மரங்கள். ஒரு வித்திலைன்னா இந்த நெல் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சல்லிவேர் தொகுப்பு. அது வந்து அதோட வேர் வந்து ரொம்ப மெல்லியதா இருக்கும். அது தண்டு பகுதியில இருந்தா அதோட வேர் வந்து வந்துடும். அதான் வந்து சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது தண்டு. தண்டு வந்து நேர் ஒளி நாட்டமுடையது. ஒளினா ஒளியை நோக்கிதான் அந்த தண்டானது வளரும். இதுல வந்து என்னென்ன பகுதிகள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கணு, நோடு அப்படின்னு சொல்லுவோம். கணு அப்படின்றது என்னன்னா இலை வெளிவரக்கூடிய பகுதி. ஒரு தண்டுல இலை முளைக்கக்கூடிய பகுதியை தான் கணு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது 2 கணுகளுக்கு இடைப்பட்ட தூரம் இன்டர்நோட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நோட் டிஸ்டன்ஸ்னா 2 கணு பகுதிகளுக்கு இடையிலான பகுதி வந்து கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு தாவரத்துல ஒரு இலை வர்றதுக்கும் அதுக்கு மேல ஒரு இலை வந்திருக்கும்ல, அந்த இலையும் பாத்தீங்கன்னா அந்த 2க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அதான் கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்றோம். அப்ப கணு அப்படிங்கிறது வேர்ல இலைகள் தோன்றக்கூடிய பகுதியை தான் கணுன்னு சொல்றோம். கணுவிடை பகுதி அப்படிங்கிறது வந்து 2 கணுக்களுக்கு இடையில, 2 நோடுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இன்டர்நோடு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நுனி மொட்டு. இது என்ன அப்படின்னா நுனின்னா இப்போ ஒரு தாவரம் வளர்ந்து வருதுன்னா மல்லிகைப்பூ பாத்தீங்கன்னா நுனியில தான் பூ வைக்கும். சைடுல நிறைய பூ இருக்காது, ஆனா நுனியில தான் வைக்கும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா பூ பூத்து முடிச்சதும் கட் பண்ணி விடுவாங்க. அப்பதான் நிறைய மொட்டு வைக்கும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப நுனி மொட்டு, பக்க மொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்மினல் பட்டு, கோண மொட்டு, ஆங்குலர் பட்டுன்னு சொல்லுவாங்க.
இந்த டெர்மினல் பட் வந்து எங்க இருக்கும்னா ஒரு தாவரத்தினுடைய நுனி பகுதியில எண்ட் மேல் பகுதியில இருக்கும். அதான் நுனி மொட்டு. ஆங்குலர் பட்ன்றது சைடுல இருக்கக்கூடிய மொட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதான் தண்டுல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த தண்டோட வேலை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தண்டோட வேலை என்னன்னா இந்த ஒரு மரத்தையோ ஒரு செடியையோ தாங்கி நிக்கிறது அதோட வேலை. ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த தண்டினுடைய வேலை. அடுத்தது வேர்ல உறிஞ்சப்பட்ட நீர் கனிமங்களை எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்றது, பகிர்ந்து கொடுக்கறது வந்து இந்த தண்டினுடைய வேலை. அடுத்தது உணவு வந்து இலையில தயாரிக்கப்படும். அதுக்கு தேவையான நீரும் கனிமமும் கீழ இருந்து எடுத்துக்கும். அப்ப இந்த இலையில தயாரிக்கப்பட்ட உணவு வேருக்கும் வரணும், வேர் உறிஞ்சின நீர் வந்து இலைக்கும் போகணும். அப்ப இந்த ரெண்டையும் வந்து மாத்தி சப்ளை பண்றது யாருன்னா இந்த தண்டு தான் வந்து சப்ளை பண்ணுது. அதுக்கு அடுத்தது சில பொருட்கள் வந்து இலையில வந்து தண்டுல வந்து உணவை வந்து சேமிச்சு வைக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கரும்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறைய தாவரங்கள் இருக்கு. உருளைக்கிழங்கு வந்து தண்டுல தான் நீங்க உணவு சேமிக்கக்கூடிய ஒரு பகுதி. அது கீழே காய்க்கலாம், ஆனாலும் தரைகீழ் தண்டு. அது வந்து தண்டுல தான் உணவை சேமித்து வைக்கும். பீட்ரூட் வந்து வேர்ல சேமிச்சு வைக்கும். அப்ப அதுவும் வந்து அடுத்த அடுத்த டேர்ம்ல வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இலை. இந்த இலையில வந்து பாத்தீங்கன்னா நரம்பு அமைவு. அது வந்து 2 வகையா இருக்கும். ஒண்ணு வந்து வலைப்பின்னல், இன்னொன்னு வந்து மைய நரம்பு அமைவு. இந்த வலைப்பின்னல் நரம்பு அமைவுன்னா நமக்கு நல்லாவே தெரியும். 2 அப்படி பிரிஞ்சு போகும். இலைய பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து 2 நரம்புகள் வெளியில போகும். அந்த மாதிரி போனுச்சுன்னா அது வந்து மைய நரம்பு அப்படின்னு பேரு. இன்னொன்னு வந்து வலைப்பின்னல் நரம்பு அமைவு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த அரச இலையெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும், வலைப்பின்னல் நரம்பு அமைவுல இருக்கும். அதான் இலை. இலையில வந்து என்னென்ன போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இலை காம்பு, இலைத்தாள், இலை பரப்பு, இது 3 அதனுடைய பகுதிகளா கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இலையோட முக்கியமான வேலை என்னன்னா இதுலதான் வந்து பச்சையம் குளோரோபில்னு சொல்லக்கூடிய பிக்மெண்ட், அந்த ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான போட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான பிக்மெண்ட் வந்து இந்த இலை பகுதிகளில் தான் இருக்கும். அது எங்க இருக்கும்னா பசுங்கணிகங்கள் குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும். குளோரோஃபில் எங்க இருக்குன்னா குளோரோபிளாஸ்ட்ல இருக்கும். அதை வந்து எதுல இருக்கும்னா இந்த இலையில தான் இருக்கும். இலைய இந்த உணவு தயாரிக்கக்கூடிய வேலையை எது செய்யுதுன்னா இந்த ஃபுட் ஃபேக்டரி அப்படின்னா அது வந்து லீஃப் அப்படின்னு சொல்லலாம். இலையோடைய வேலைகள் வந்து ஒளிச்சேர்க்கை செய்து சுவாசத்திற்கு பயன்படுது. சுவாசம்னா எப்படின்னா இது வந்து டிஃப்யூஷன்ல தான் நடக்கும். இந்த சுவாசம் வந்து உள்ளார காத்து வந்து இலைத்துளை வழியாக உள்ளார வரும். அதுல இருக்கக்கூடிய CO2 பயன்படுத்திக்கும். போட்டோசிந்தசிஸ் அப்ப எல்லாரும் சொல்றாங்க தாவரங்கள் வந்து CO2 சுவாசிக்கும். தாவரங்கள் CO2 சுவாசிக்காது. சுவாசத்திற்கு அதுக்கும் ஆக்சிஜன் தான் தேவை. ஆனா போட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கையின் போது, உணவு தயாரிக்கின்ற நிகழ்வின் போது அது என்ன பண்ணும்னா சுற்று பகுதிகளில் இருக்கக்கூடிய CO2வும் நீரையும் வச்சுதான் அந்த உணவை அது தயாரிக்குது. ஸ்டார்ச்னு சொல்லக்கூடிய இந்த உணவை தயாரிக்குது. அப்ப அதுல ஒரு பை ப்ராடக்ட், அதிலின் பகுதி பொருளா, அந்த வினையின் பகுதி பொருளா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் என்னன்னா ஆக்சிஜன். அது வந்து திரும்பவும் எங்க வரும்னா இலைத்துளை வழியாக வெளியில வரும். ஆனா சுவாசத்திற்கு ஒரு மரமா இருந்தாலும் அதுக்கும் என்னதான் தேவைன்னா இதுதான் தேவை, ஆக்சிஜன் தான் தேவை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா புளிய மரத்துக்கு அடியில நைட்டு தூங்கக்கூடாதுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போட்டோசிந்தசிஸ் நடக்காது, அங்க வந்து ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காது. ஸோ மரத்துக்கு அடியில தூங்கும்போது என்ன நடக்கும், நம்ம ஆக்சிஜன் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும் பிரீத் பண்றதுக்கு. அதனாலதான் புளிய மரத்துக்கு அடியில நைட்டு தூங்கக்கூடாது அப்படின்னா அப்ப அங்க போட்டோசிந்தசிஸ் நடக்காததுனால ஒளிச்சேர்க்கை நடக்கும்னா கண்டிப்பா ஒளி வேணும். அப்ப அங்க வந்து இருள் வினை ஒளி வினைன்னு 2 வினை இருக்கும். அங்க வந்து இருள் வினை தான் நடந்துட்டு இருக்கும். அதனால அங்க நைட்ல நம்ம தூங்கணும்னா ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால இரவு நேரங்கள்ல மரங்களுக்கு அடியில தூங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இதுதான் காரணம். அடுத்து நீராவி போக்கு. எக்ஸஸ் வாட்டரை வந்து என்ன பண்ணுவோம்னா ஆவியாக வெளியேற்றுறது இந்த இலைத்துளை வழியாக தான் நடைபெறும்.
அடுத்தது உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க, விக்டோரியா அமேசானிகா அப்படின்றது ஒரு தாவரம். அந்த தாவரத்தினுடைய இலைகளுக்கு வந்து விட்டம் வந்து 3 மீட்டராம். அது வந்து 45 கிலோகிராம் எடை இருக்குமா. இது வந்து என்னன்னா, அதாவது 45 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை வந்து உட்கார வச்சுக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப 3 மீட்டர் விட்டமுடைய பெரிய இலைகள். அப்ப பெரிய இலைகளை கொண்ட தாவரம் எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். விக்டோரியா அமேசானிகா. ஆனா அப்படிதான் போன டெட்ல வந்திருந்தது. ஸோ இது படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது மேலும் அறிந்து கொள்ளும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பூக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில தாவரங்களை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு பூக்கும் தாவரம், இன்னொன்னு பூவா தாவரம். கிரிப்டோகேம்ஸ், ஃபெனிரோகேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது விதையினுடைய வகையோட அடிப்படையில 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு மூடிய விதை தாவரம், இன்னொன்னு திறந்த விதை தாவரம். ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம் சொல்லுவாங்க. மூடிய விதைன்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம்னா திறந்த விதை தாவரங்கள். இப்ப வந்து சதைப்பகுதியில ஒரு பகுதியில மூழ்கி இருந்துச்சு விதை அப்படின்னா அது வந்து மூடிய விதை தாவரம். இதே வந்து இப்ப மாங்காய், சப்போட்டா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூடிய விதை தாவரம். திறந்த விதை தாவரம்னா அது அப்படியெல்லாம் மூழ்கிலாம் இருக்காது. அதோட விதை வந்து வேற வெளியிலேயே தான் இருக்கும். இப்ப வந்து பைன் மரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில திறந்த விதை தாவரங்கள். அதான் மேலும் அறிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வாழிடம். வாழிடம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தாவரமோ இல்ல விலங்கோ வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இருக்கக்கூடிய இடம் வந்து வாழிடம். இல்லைன்னா தாவரங்கள் வாழக்கூடிய இடம் வந்து வாழிடம்னு சொல்றாங்க. இந்த வாழிடத்தின் அடிப்படையில தாவரங்களை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு நீர் வாழிடம், இன்னொன்னு நில வாழிடம். நீர்னா அக்வாட்டிக் ஹேபிட்டட்ஸ், இன்னொன்னு டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்ஸ். அக்வாட்டிக் ஹேபிட்டட்ஸ்னா தண்ணியில வாழக்கூடிய தாவரங்கள் வந்து அக்வாட்டிக் ஹேபிட்டட்ஸ்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தாமரை, லில்லி, அப்புறம் வந்து வாலிஸ்மேரியா, அந்த மாதிரி நிறைய தாவரங்கள் இருக்கு. ஹைகோர்னியா அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது டெரஸ்ட்ரியல் அப்படின்னா நீர் இல்லாம தண்ணி தரை மண்ணுல வாழக்கூடிய தாவரங்கள். அதுதான் வந்து டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்னு சொல்றோம். இந்த நீர் வாழிட தாவரங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிள் சொன்னேன். நிலவாழிட தாவரங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே நிலவாழிட தாவரங்கள் தான். இந்த நீர்லயே எல்லாமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப நம்ம இந்த உப்பு தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டரு, சலைன் வாட்டர்னு சொல்லுவோம். ஃப்ரெஷ் வாட்டர்னா அது வந்து ஆறு, ஏரி, குளம், குட்டை இந்த மாதிரி இருக்கும். கடல், அப்புறம் வந்து அந்த உப்பனாறு இருக்கும், அந்த கழிமுக துவாரங்கள், அதெல்லாம் வந்து என்னன்னா சலைன் வாட்டர். அந்த மாதிரி நீர்ல நீர் வாழிடத்துல 2 வகை. ஒண்ணு ஃப்ரெஷ் வாட்டர், இன்னொன்னு சலைன் வாட்டர். அடுத்தது நிலவாழிடத்துல எல்லா இடத்துலயுமே தண்ணியோட சப்ளை வந்து ஒரே மாதிரி இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல டெசர்ட் பாலைவனத்துல இருந்து தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அங்க வாழக்கூடிய தாவரங்கள் வந்து அதற்கு ஏற்ற தகவமைப்புகள், அடாப்டேஷன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அடுத்தது புல்வெளி. புல்வெளினா பிளைன்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்க, புல்வெளின்னு கூட வைக்கலாம். பிளைன்ஸ்னா சமவெளி பகுதிகளில் வாழக்கூடிய தாவரங்கள். அடுத்தது மலை, மவுண்டைன்ஸ்ல வாழக்கூடிய தாவரங்கள். இப்ப இதுதான் நீர் வாழிடம், நில வாழிடம். அடுத்தது நன்னீர் வாழிடம். நன்னீர் வாழிடத்துல என்னெல்லாம் வாழலாம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தாமரையினுடைய இலை காம்புகள்ல காற்று இடைவெளிகள். இப்ப தாமரையோட கட் பண்ணி பாத்தீங்கன்னா இடையில கேப் இருக்கும், பஞ்சுல இருக்கிற மாதிரி கேப் இருக்கும். அதனாலதான் அது மிதக்குது, இல்லைன்னா அது மூழ்கிடும். அப்ப தாமரை மிதக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது அப்படின்னா என்னன்னா இந்த ஏர் ஸ்பேசஸ், இந்த காற்று இடைவெளிகள். இதுதான் வந்து அதை ஃப்ளோட் பண்ண வைக்குது, இல்லைன்னா அது வந்து மூழ்கிடும். அதுக்கு அடுத்தது கடல் நீர் வாழிடம். நம்ம ஏற்கனவே தெரியும் 70% ஆஃப் த வாட்டர் வந்து என்னன்னா பூமி வந்து நீரால தான் சூழப்பட்டிருக்கு. அதுல மேக்சிமம் அமௌண்ட் வந்து என்னன்னா சலைன் வாட்டரா தான் இருக்கு. அந்த மிச்சம் இருக்கக்கூடியதுதான் வந்து நிலப்பரப்பா இருக்கு.
அந்த நிலப்பரப்பும் காடுகள், மலைகள், சமவெளி பகுதிகள் பீடபூமிகள் எல்லாத்தையும் உள்ளடக்குனதா இருக்கு. அதான் கடல் நீர் வாழிடத்துல கொடுத்திருக்காங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமால இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. உலகத்திலேயே மிக நீளமான நதி. இதுல அது என்னன்னா நைல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. லாங்கஸ்ட் ரிவர் இந்த வேர்ல்டு. அது நைல் நதி 6650 கிலோமீட்டர் நீளமுடையதான். அடுத்து இந்தியாவுக்குள்ள பாயிர மிக நீளமான நதி கங்கை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதோட நீளம் 2525 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது நிலவாழ் இடத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. காடு, புல், ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்டு, டெசர்ட், இது 3 தான் நிலவாழ் இடத்துல கொடுத்திருக்காங்க. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இக்கோ சிஸ்டம் பத்தி படிக்கிறப்ப மனிதனால ஏற்படுத்தப்பட்டது தானாவே இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும். இக்கோ சிஸ்டம்னா சூழல் தொகுப்பு. நம்மளை இப்ப இது எல்லாமே இயற்கையான சூழல் தொகுப்பு. பாலைவனமானாலும் காடானாலும் புல்வெளி ஆனாலும் நம்ம எதையுமே ஏற்படுத்தல. ஆனா இந்த குளம் வெட்டி நம்ம ஒரு உயிரினத்தை வளர்க்கறது, குளம், இதெல்லாம் என்னன்னா நம் மனிதனால உருவாக்கப்பட்ட சூழல் தொகுப்பு. 28% நிலவாழிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் இருக்கிறதெல்லாம் நீர்வாழிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 70% கடல் இது நீர்வாழிடம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. 28% நிலவாழிடம்னு இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமால என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ் லிவர் ஓட்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கு சாரி அது அங்க இல்ல, எங்க பார்த்தாலும் இருக்கும். மாஸ் அப்படின்னா இருவாழ்வியில வரும். மாஸ் அப்படிங்கிறது ஒரு உயிரினத்தின் மேல ஒட்டி வாழக்கூடியது. ஆல்கேல வரும். இந்த அமேசான் காடுகள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜன் தேவையில மேக்சிமம் சப்போர்ட் பண்றது எதுன்னா இந்த அமேசான் காடுகள். 50% ஆஃப் த ஆக்சிஜன் சப்ளை யாரு பண்றாங்கன்னா இந்த தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் மலைக்காடுகள் தான் செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அடுத்தது காடுகள். இந்த காடுகள் மலை அளவை வச்சு பிரிப்பாங்க. ஆனா அது சோசியல் லெவலும் நமக்கு தேவையில்லை. இந்த மலைக்காடுகள் அப்படின்னா வருஷத்துக்கு 25 சென்டிமீட்டர்ல இருந்து 200 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதி தான் என்ன அப்படின்னா காடுகள். நமக்கு தெரியும் நீராவி போக்கின் காரணமாக நீரானது ஆவியாகி மேல போய் மேகங்களாக சேகரமாகி மேகங்களுடைய அடர்த்தி அதிகமாகும் போது மறுபடியும் நீராக பொழிகிறது. அப்ப காடுகள் நிறைந்த பகுதிகள்ல தான் மலைகள்ல தான் ஆறுகள் உருவாகுது. அதான் நமக்கு தெரியும். அடுத்தது புல்வெளி வாழிடம். அதுக்கு எக்ஸாம்பிள் சவானா கொடுத்துருக்காங்க. புல்லு ஜாஸ்தியா வளரக்கூடிய இடம். மிக உயரமாக வளரக்கூடிய ஒரு புல் வகை பேம்பு, மூங்கில் தெரியும். அடுத்தது பாலைவனம் அப்படிங்கிறது நீரினுடைய அளவு மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய மணல் பாங்கான பகுதிகளுக்கு என்ன பேருன்னா பாலைவனம் அப்படின்னு பேரு. இதான் இருக்கிறதுலயே பூமியில வறண்ட பகுதி. இதோட அடாப்டேஷன்ஸ் நமக்கு தெரியும். என்னன்னா சப்பாத்தி கள்ளி, இலை தொழில் தண்டு. ஒரு இலையோட வேலை என்னன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம், உணவு தயாரித்தல். அப்ப இந்த உணவு தயாரித்தலை தண்டு செய்யறதுனால, ஏன்னா நீராவி போக்கின் காரணமா இலைத்துளைகளின் வழியாக நீர் அதிகமா வெளியேறிடுன்றதுனால இலைகள் என்னவா மாறி இருக்கும்னா முட்களாக மாறி இருக்கும். அதான் இலை தொழில் தண்டுன்னு பேரு சப்பாத்தி கள்ளிக்கு, கேக்டஸ். இது 25 சென்டிமீட்டரை விட கம்மியா தான் இருக்கும் மழைப்பொழிவு இதுல வருஷத்துக்கு. அடுத்தது இது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாசம் ஃபர்ஸ்ட் மண்டே உலக வாழிட வேர்ல்டு ஹேபிட்டட் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. அடுத்து இன்னொரு உங்களுக்கு தெரியுமா இருக்கு, உலக மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். இது இந்திய துணைக்கண்டத்துல இருக்கு. இதோட ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில இருக்கு, ராஜஸ்தான்ல. இன்னொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தான்ல, பஞ்சாப்ல இருக்கு.
அதாவது உலகத்திலே பெரிய பாலைவனம் வந்து தார் பாலைவனம். அதோட ஒரு பகுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான்லயும், இன்னொரு பகுதி கிழக்கு பகுதி வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்லயும், பஞ்சாப் மற்றும் சிந்து பகுதிகள்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாலைவனங்களுடைய வகைகள் கொடுத்திருக்காங்க. வறண்ட பாலைவனங்கள், மித வெப்பமான பாலைவனங்கள், கடல் சார்ந்த பாலைவனங்கள், குளிர் பாலைவனங்கள். இது 4 வகையான பாலைவனங்கள் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது டெம்பரேச்சர் டிஃபரன்ஸை பேஸ் பண்ணி அங்க நிலவக்கூடிய வெப்பநிலையின் அளவை பொறுத்து இதை பிரிச்சிருக்காங்க. இப்ப தாவரங்களினுடைய தகவமைப்புகளும் மாற்றுகளும் இப்ப தண்டாவே இருக்காம அது வேற ஒரு ஷேப்ல மாறி இருக்கு. அந்த மாதிரி தாவரங்களுடைய மாற்றுகள் அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பற்று கம்பி. இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தாவரத்தினுடைய பகுதி வந்து பற்று கம்பியா என்ன பண்ணீங்கன்னா மாறி இருக்கும். அதை ஏறு கொடிகள், பின்னு கொடிகள்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பட்டாணி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏறு கொடி, பாகற்காய் இதெல்லாம். அடுத்தது பின்னு கொடி. இந்த பூ, மல்லிகை இதெல்லாம் வந்து பின்னு கொடியில வரும். அதுக்கு அடுத்தது முள்ளு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலை தொழில் தண்டு. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அக்கேவ், சப்பாத்தி கல்லி. இது ரெண்டும் வந்து அதுக்கான எடுத்துக்காட்டு. இதை நம்ம பார்த்திருப்போம் இந்த அக்கேவ் தாவரத்தை. அடுத்தது ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம் வந்து மூங்கில். அது வந்து ஒரு புல் வகையை சார்ந்தது. அடுத்து இங்க வந்து ஒரு உயர் சிந்தனை வினா கொடுத்திருக்காங்க. மேக்சிமம் இந்த மாதிரியான கேள்விகள் தான் நமக்கு கேட்பாங்க. கள்ளி வகை தாவரங்கள் பச்சை நிறத்தை கொண்டு ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. தாவரத்தின் எந்த பகுதியில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகிறது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலை தொழில் தண்டுன்னு சொல்லிட்டோம். அப்ப தண்டு பகுதியில தான் இங்க வந்து ஒளிச்சேர்க்கையானது நடைபெறுகிறது. ஆக்சுவலா ஒளிச்சேர்க்கை வந்து யாரோட வேலைன்னா இலையினுடைய வேலைதான். ஆனா இந்த பாலைவனங்களில் வளரக்கூடிய கள்ளி செடிகளுக்கு மட்டும் இலையினுடைய வேலையை வந்து தண்டு பகுதிகள் செய்யுது. ஏன் அப்படின்னா இலை வந்து முட்களாக மாறி இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதோட இந்த லெசன் வந்து முடியுது. இப்ப 6th வந்து 2 லெசன் நம்ம முடிச்சிருக்கோம். என்னன்னா நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களும், அடுத்து வந்து தாவர உலகமும் முடிச்சிருக்கோம். இன்னும் 2 லெசன் இருக்கு. மொத்தம் 6 லெசன் இந்த இதுல கணினி பாடம் இல்லாம அடுத்த 2 லெசன் அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம்.